பார்த்துக்கிட்டு அதில் வந்துட்டு டிக்கெட் கிடைக்காம ஜென்ரல் கோச் இருக்கு இல்லையா, 7 days ட்ராவலு. நான் நின்றுட்டேன் அந்த ஸ்டெப்ஸ் பக்கத்தில் பாத்ரூம் ஓரமாகவே. ஃபுல்லாக 3 நாள் பாத்ரூம் யூஸ் பண்ண முடியல, ஒன்றும் யூஸ் பண்ண முடியல. அந்த பாத்ரூம் வந்து ட்ரெயின் இதெல்லாம் அடிச்சிட்டு 3 நாள் ஃபுல்லாக சாப்பிடாம தண்ணி பாட்டில் மட்டும் குடிச்சிட்டு போயிட்டு அங்கே போய் அந்த பையனை மீட் பண்ண முடியாமல், நான் அங்கே அசாம் போகிற டைமில் அந்த பையன் வந்துட்டு மும்பை போயிட்டு அங்கேருந்து நான் மீட் பண்ண முடியாமல் அடுத்த 3 days ஃபுல்லாக ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி 7 days அவங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி நிறையா கஷ்டப்பட்டேன். என்னோட லவ் ஸ்டோரி அப்படிலாம் அதுக்காக அவ்வளோ மெனக்கட்டு இப்போ வந்துட்டு அது என் கையில் இல்லைன்னு நினைக்கிறப்ப ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது. இப்போ நான் என்ன டிசிஷன் எடுக்கணும்னே தெரியல. அவங்க வீட்டில் வந்துட்டு லாஸ்ட்டாக என்னை பேச சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் தீபாவளி எப்போ நான் போயிட்டு பேசலான்னு இருக்கேன். அதுக்குள்ளே எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாக சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ். நான் வந்துட்டு என்னால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறாங்க. அங்கே போய்ட்டு நான் எப்படி சாப்பாடு சாப்பிட முடியும், என்ன வேலை தெரியும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். எனக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நானுமே கையில் வந்துட்டு கொஞ்சம் ஏர்ன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா என்னாலுமே போயிட்டு அங்கே தைரியமாக சொல்ல முடியும், நான் இந்த வேலை பார்த்துட்டு இருக்கேன், என்னால் இதில் சாதிக்க முடியும்னு சொல்ல முடியும். தயவு செஞ்சு எனக்காக கெஞ்சி கேட்டுக்கிட்டு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, பை காய்ஸ்.